ரோசா ரஹ்மத் அருளான ரமலான். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் அனைவரையும் சம்ஸ் டிவியில் ரோசா ரஹ்மத் அருளான ரமலான் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. கண்ணியம் பூத்து குலுங்கும் புண்ணிய மாதம் புனித ரமலானை சிறப்பிக்கின்ற வகையில் சம்ஸ் டிவி நேர்களுக்காக வழங்குகின்ற இந்த ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் திருக்குர்ஆனை இந்த மாதத்தில் அதிகமாக ஓதுவதன் மூலம் அமல்களை சேர்த்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கிராத்தினை தருகின்றோம். வழங்குகின்றார் சங்கைக்குரிய மௌலவி MSA ஷாஜஹான் ரப்பானி அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا يوم ترجف الراجفة تتبعها الرادفة قلوب يومئذ واجفة أبصارها خاشعة يقولون أئنا لمردودون في الحافرة أئذا كنا عظاما نخرة قالوا تلك إذا كرة خاسرة فإنما هي زجرة واحدة فإذا هم بالساهرة هل أتاك حديث موسى هل أتاك حديث موسى إذ ناداه ربه بالوادي المقدس طوى اذهب إلى فرعون إنه طغى فقل هل لك إلى أن تزكى وأهديك إلى ربك فتخشى فأراه الآية الكبرى فكذب وعصى ثم أدبر يسعى فحشر فنادى فقال أنا ربكم الأعلى فأخذه الله نكال الآخرة والأولى إن في ذلك لعبرة لمن يخشى أأنتم أشد خلقا أم السماء بناها رفع سمكها فسواها وأغطش ليلها وأخرج ضحاها والأرض بعد ذلك دحاها
أخرج منها ماءها ومرعاها والجبال أرساها متاعا لكم ولأنعامكم فإذا جاءت الطامة الكبرى يوم يتذكر الإنسان ما سعى وبرزت الجحيم لمن يرى فأما من طغى فآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى يسألونك عن الساعة أيان مرساها فيم أنت من ذكراها إلى ربك منتهاها إنما أنت منذر من يخشاها كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها صدق الله العظيم. புண்ணியம் சேர்க்கும் கண்ணிய மாதம் ரமலான் முழுவதும் சம்ஸ் டிவியில் ரோசா ரஹ்மத் அருளான ரமலான் மாலை 5 மணி முதல் காணத் தவறாதீர்கள். يا شهر خير جئتنا اليوم تؤنس بيتنا رمضان ضيفا مثوبة بعد اشتياق زرتنا. ரோசா ரஹ்மத் அருளான ரமலான். நேர்கள் சம்ஸ் டிவியில் ரோசா ரஹ்மத் அருளான ரமலான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பல்வேறு படிப்பினைகளையும் சிந்தனைகளையும் தூண்டுகின்ற இந்த புனித ரமலான் மாதத்தில் நாம் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் அடுத்து தர இருக்கின்ற அம்சம் ரமலான் சிந்தனை. வழங்குகிறார் சங்கைக்குரிய மௌலவி MJM ஜஹானி ரப்பானி அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே சர்வ புகழும் ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக இரட்சகர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முஸ்லிமீன் சர்தார் து ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரை பிந்தியர்ந்து வாழ்ந்து உயரிய நிலையை அடைந்த உத்தம சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் வலிமார்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக புனிதமிகு ரமலான் மாதத்தினை முன்னிட்டு ஷம்ஸ் மீடியா யூனிட்டினால் நடாத்தப்படுகின்ற இணைய தொலைக்காட்சியினூடாக இங்கே வழங்கப்படுகின்ற பேருரைகளை கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த இணையதள தொலைக்காட்சியினூடாக என்னை உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எனது முதற்கண் நன்றிகள். அதையடுத்து இந்த ஷம்ஸ் மீடியா யூனிட் நிர்வாகத்திற்கும் இந்த இணையதள தொலைக்காட்சியினூடாக இங்கே பேசப்படுகின்ற, இங்கே நிகழ்த்தப்படுகின்ற நிகழ்ச்சிகளை கொண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தவனாக, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இணையதள தொலைக்காட்சியினூடாக பேசுவதற்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சுன்னத் வல் ஜமாஅத்தினரும் வஹ்தத்துல் வுஜூதும் என்பதாகும். இன்று நமது மத்தியிலே மார்க்கத்தின் பெயரால் பல இயக்கங்கள், பல அமைப்புகள் காணப்படுகின்றன. தௌஹீத் ஜமாஅத் என்றும், ஜமாஅத்து தப்லீக் ஜமாஅத் என்றும், ஜமாஅத்தே இஸ்லாம் என்றும், இன்னும் ஷியாக்கள் என்றும், அஹ்மதியாக்கள் என்றும், காதியானிகள் என்றும் பலவாறான அமைப்புகள் மார்க்கத்தின் பெயரால் மக்களை, அவர்களுடைய கொள்கைகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற ஒரு தரப்பினரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏனைய அமைப்புகளை பற்றி அல்ல. இன்று நாம் இருக்கின்ற கொள்கை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்கள், இவர்களை பற்றி, இவர்களுடைய கொள்கைகளை பற்றியும் இவர்களுக்கும் வஹ்தத்துல் வுஜூதுக்கும் இடையுள்ள தொடர்பை பற்றியும் பேசுவதற்காக நான் இங்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றேன். இன்று நம் மத்தியில் காணப்படுகின்ற எந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொருவரும் தாங்கள் ஹக்கிலே இருக்கின்றோம், சத்தியத்திலே இருக்கின்றோம் என்பதாக வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்களாகிய நாங்கள் என்ன சொல்கின்றோம்? நாங்களும் சத்தியத்திலே தான் இருக்கின்றோம், ஈருலகிலும் வெற்றி பெற்ற, ஜெயம் பெற்ற கூட்டம் நாங்கள் தான் என்பதாக நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். சுன்னத் வல் ஜமாஅத் வழி நடக்கின்ற உலக முஸ்லிம்கள் அநேகர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை, சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா என்றால் அது ஹத்ம் ஓதுவதும், அல் குர்ஆனை ஓதி ஈசால் சவாபு செய்வதும், அவுலியாக்கள் பேரால் ஃபாத்திஹா ஓதுவதும், அவர்கள் பேரால் புகழ் மாலைகளை, மௌலிதுகளை ஓதுவதும், கந்தூரி கொடுப்பதும் மாத்திரம் சுன்னத் கொள்கை, இதுதான் எங்களுடைய மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு அதிகமான மக்கள் இந்த செயற்பாடுகளை செய்தவர்களாக, இதுதான் எங்களுடைய கொள்கை, இதுதான் எங்களுடைய மார்க்கம், இதை செய்தால் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைத்து எண்ணிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹத்ம் ஓதுதல், அவுலியாக்கள் மீது ஃபாத்திஹா ஓதுதல், அவர்களுடைய புகழ் மாலைகளை பாடுதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது புகழ் மாலை பாடுதல், அவுலியாக்கள் பேரால் கந்தூரி கொடுத்தல், இவைகள் நல்ல அமல்கள். அல்ல அமாலு சாலிஹா, நல்ல அமல்கள், அல்லாஹ்வின் பக்கம் எங்களை சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல அமல்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த அமல்கள் தான் எங்களுடைய கொள்கை என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது அது ஒரு தவறான கருத்தாகும். இதை விளங்கப்படுத்துவதற்காகவே நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன். அவுலியாக்கள் மீது கந்தூரி கொடுத்தல், அவர்களுடைய பெயர்களில் கந்தூரி கொடுத்தல், அவர்களுடைய புகழ் மாலைகளை ஓதுதல், ஃபாத்திஹா ஓதுதல், அவர்கள் பேரில் திருக்குர்ஆனை ஓதி ஈசால் சவாபு செய்து வைத்தல், இவைகளெல்லாம் நல்லமல்கள். وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே என்ன கூறுகின்றான்? وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, எவன் அல்லாஹ்வுடைய சின்னங்களை தஅலீம் கண்ணியப்படுத்துகின்றானோ, فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ, அது உள்ளச்சத்தில் என்றும் உள்ளது. அல்லாஹ்வை காட்டக்கூடிய, அவனை நினைவுபடுத்தக்கூடிய சின்னங்களை
எவர் கண்ணியம் செய்கின்றாரோ அது மின் தக்குவல் இன்னஹா மின் தக்குவல் குலூப், அது இறை அச்சத்தில் நின்றும் உள்ளது என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே அவுலியாக்கள் என்பவர்கள், நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னங்கள், அவர்கள் துயில்கின்ற மசார்கள், தர்கா ஷரீஃபுகள் அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னங்கள். இதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன், ஒருவனுக்கு தர்காவை பார்க்கின்ற நேரத்தில், ஒரு வலியுல்லாஹ்வை ஞாபகமூட்டுகின்ற நேரத்தில், அல்லது ஒரு வலியுல்லாஹ்வை பார்க்கின்ற நேரத்தில் அவனுக்கு அல்லாஹ்வுடைய எண்ணம், இறை சிந்தனை தான் வருகின்றது. ஆகவே அது அந்த வலியுல்லாஹ்வோ அல்லது அந்த தர்காவோ அல்லாஹ்வை காட்டக்கூடிய, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய சின்னமாக இருக்கின்றது. அந்த சின்னத்தை கண்ணியம் செய்தல், தஅலீம் பண்ணுதல் மின் தக்வல் குலூப், உள்ளச்சத்தில் நின்றும் உள்ளது. ஆகவே அந்த தர்காவை கண்ணியம் செய்தல் எவ்வாறு, அந்த வலியுல்லாஹ்வை கண்ணியம் செய்வது எவ்வாறு, நாங்கள் செய்யக்கூடிய சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய இந்த நற்செயல்கள், நற்கிரிகைகளை கொண்டுதான் நாங்கள் கண்ணியம் செய்கின்றோம். அவர்கள் பேரில் விழா எடுத்தல், அவர்கள் பேரில் கந்தூரி கொடுத்தல், அவர்களை புகழ்ந்து பாடுதல், இவைகள் எல்லாம் நல்ல அமல்களாக காணப்படுகின்றன. அவைகள் அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னங்களை கண்ணியம் செய்யக்கூடிய செயலாகவும் ஆகின்றன. அந்த அடிப்படையிலே இவைகள் நல்ல அமல்கள். இவற்றில் எமக்கும் யாருக்கும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே அல் குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனத்தகுல்லாஹ வப்தகு இலைஹில் வஸீலா வஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன். என்ன கூறுகின்றான்? ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள் என்பதாக கூறுகின்றான். இதை எல்லோரும் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டும். மேலோட்டமாக ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து நடத்தல் தக்வா என்று சொல்லப்படுகின்றது. உண்மையிலேயே இது ஒரு மேலோட்டமான விளக்கமே தவிர தக்வா, அல்லாஹ்வை தக்வா செய்வதென்பது அது ஒரு பெரிய தலைப்பு. மேலோட்டமான ஒரு கருத்து தான் ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து நடத்தல். இன்று என்ன சொல்லப்படுகின்றது? அல்லாஹு தஆலா அர்ஷிலே இருக்கின்றான் அல்லது அர்ஷிக்கு அப்பால் இருக்கின்றான் என்று அவனுக்கு ஒரு ஈமானை, ஒரு நம்பிக்கையை ஊட்டிவிட்டு அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள் என்று சொன்னால் இந்த இன்சான் என்ன நினைப்பான்? அல்லாஹு தஆலா அர்ஷிலே இருக்கின்றான் அல்லது அதற்கு அப்பால் இருக்கின்றான் என்றால் அவனிடத்திலே ஒழுங்கான, சரியான, முறையான தக்வா வருமா? அவுலியாக்கள், சூபியாக்கள் அல்லாஹ்வை தக்வா செய்வதென்பதற்கு என்ன வரைவிலக்கணம் கூறியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். இது எனது தலைப்புக்குரிய விடயமாக இல்லாதனால் இத்துடன் இதை நான் முடித்துக் கொள்கின்றேன். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான்? இத்தகுல்லாஹா, அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள், முதலாவது விடயம். அடுத்ததாக என்ன கூறுகின்றான்? வப்தகு இலைஹில் வசீலா, அவன் அளவில் நீங்கள் ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். அவன் அழகில் செல்வதற்கு ஒரு சாதனத்தை, ஒரு ஊடகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹி, மூன்றாவது விடயமாக என்ன கூறுகின்றான்? அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போர் செய்யுங்கள். இதையும் மக்களுக்கு சொல்கின்றார்கள். முதலாவதாக தக்வா, இரண்டாவதாக அல்லாஹு தஆலா வசீலா என்று கூறுகின்றான். இந்த வசீலாவை மக்களுக்கு எவ்வாறு சொல்லப்படுகின்றது? அமல்களை கொண்டு மாத்திரம் வசீலா தேடுதல். இந்த விடயத்தை மாத்திரம் கூறிவிட்டு முதலாவதாக நான் தக்வாவை பற்றி சொன்னது போல் மேலெழுந்த வாரியாக அவனளவில் வசீலா தேடுதல் என்பது அமல்களை கொண்டு மாத்திரம் மட்டுப்படுத்தி விடுகின்றார்கள். நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அது இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது எங்களுடைய அமல்களிலே குறைகள் இருக்கின்றனவா என்பது எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் அமல்களை கொண்டு வசீலா தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம் என்னவென்று, அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அதிலே இஹ்லாஸ் என்ற ரூஹ் இல்லாவிட்டால்
அது அல்லாஹ்விடத்திலே வெறும் உயிரற்ற வெறும் ஜடமாகத்தான் இருக்கும். அப்பொழுது இவர் தன்னுடைய அமலை கொண்டு இவர் வசீலா தேடினால் அந்த வசீலா இவருக்கு, அந்த அமலை கொண்டு இவர் தேடுகின்ற வசீலா பிரயோஜனம் அளிக்காது. அதேபோல் இந்த விடயத்தை தன்னுடைய அமல்களை கொண்டு மாத்திரம் வசீலா தேடுதல் என்பதோடு நிறுத்தி விடுகின்றார்கள். அதே போன்று வஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போர் செய்யுங்கள், இந்த விடயத்தையும் மக்களுக்கு சொல்கின்றார்கள். இந்த ஆயத் எதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும், அதற்காக இந்த 3 விடயங்களையும் செய்யுங்கள் என்பதாக கூறுகின்றான். இந்த ஆயத்தை நான் எதற்காக கூறுகின்றேன் என்றால், இந்த ஆயத்திலே வபுத்தகு இலைஹில் வசீலா, அவன் அளவிலே ஒரு வசீலாவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றானே. எங்கள் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்களாகிய எங்களுக்கு அவுலியாக்கள், அம்பியாக்கள், நபிமார்கள், வலிமார்கள் வசீலாவாக காணப்படுகின்றார்கள். அவர்களை நாங்கள் வசீலாவாக கொண்டு அல்லாஹ்வை அடைய வேண்டும், அடைய முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் உங்களுக்கு கூறி காட்டிய இந்த 2 ஆயத்துக்களை கொண்டும், முதலாவதாக வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி, எவன் அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னங்களை கண்ணியம் செய்கின்றானோ அது இறை உள்ளச்சத்தில் என்றும் உள்ளது என்ற வசனத்தை கொண்டும், இந்த 2வதாக கூறி காட்டிய இந்த ஆயத்திலே வபுத்தகு இலைஹில் வசீலா, அவன் அளவில் ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதை கொண்டும் நாங்கள் அவுலியாக்களை கொண்டு, அவுலியாக்கள் நபிமார்களை கொண்டு, சாலிஹான நல்லடியார்களை கொண்டு நாங்கள் அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியும், அவன் அளவில் சேர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே அவர்களை கண்ணியம் செய்தல், அவர்கள் புகழ் மாலைகளை ஓதுதல், அவர்கள் மீது அல் குர்ஆனை ஓதி ஈசால் சவாபு செய்தல், இவைகளை கொண்டு நாங்கள் அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியும். இவை நல்ல அமல்கள். இந்த நல்ல அமல்களை செய்வதன் மூலம் நாங்கள் அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியும். ஆகவே நபிமார்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்பவர்கள் எங்களுக்கு வசீலாவாக காணப்படுகின்றார்கள். இந்த நபிமார்கள், வலிமார்கள், சூபியாக்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள் இவர்கள் சென்ற வழியிலே செல்வது சிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதையாக காணப்படுகின்றது. இவர்கள் சென்ற வழி, இவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அதுதான் நேரான பாதை என்பதாக கூறப்படுகின்றது. இதற்கு என்ன ஆதாரம்? நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையிலே குறைந்தபட்சம் 17 ரக்அத்துகளிலும் 17 விடுத்தம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாங்கள் கூறுகின்றோம், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கின்றோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று கேட்கின்றோம். அதோடு நிறுத்திவிடவில்லை, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த நேரான பாதை என்றால் என்ன? நீ யாருக்கு நிஅமத்து செய்தாயோ அவர்களுடைய பாதை என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். அல்லாஹ் தஆலாவுடைய அருள் பெற்ற, அல்லாஹ் தஆலா நிஅமத்து செய்தவர்கள் யார் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால், அல் குர்ஆனிலே வேறொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் நிஅமத்து செய்தவர்கள் யார் தெரியுமா? மினன் நபிய்யீன, நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன, இன்னும் சித்தீகீன்கள், வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், இன்னும் ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று 4 தரப்பினரை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இந்த 4 தரப்பினரும், அதாவது நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்கள் சென்ற பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக என்பதாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் 17 விடுத்தம் ஃபர்ல ஐன் அல்லாஹ்விடத்திலே கேட்பது, அவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று வஹாபிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அல் குர்ஆன் அஸ்-சுன்னா மாத்திரம் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் அவர்களுடைய கொள்கைக்கு மாற்றமானவை, அவர்களுடைய கொள்கைக்கு மாற்றமானது போல் தெரியுமானால், அல்லது அவர்களுடைய மந்த புத்திக்கு மாற்றமானதாக தெரியுமானால், அது சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் சரி, அதை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்கள் நாங்கள் என்ன சொல்கின்றோம்?
அல்லாஹ் அவுலியாக்கள் சென்ற பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும், நபிமார்கள் சென்ற பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றோம். கூறிவிட்டு நம்முடைய மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அவுலியாக்கள் சென்ற பாதை, நபிமார்கள் சென்ற பாதை, சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள் சென்ற பாதை என்று விட்டு அந்த பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்று வாயினால் மாத்திரம் பேசுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் சென்ற பாதையிலே நாங்கள் செல்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அவர்கள் மீது ஃபாத்திஹா ஓதுவதும், அல் குர்ஆனை ஓதி அவர்களுக்கு அதனுடைய சவாபை சேர்த்து வைப்பதும், அவர்களுடைய புகழ் மாலைகளை ஓதுவதும், அவர்கள் பெயருடைய கந்தூரிகள் அன்னதானங்களை வழங்குவதும் அவர்கள் சென்ற பாதையில் சென்றதாக அமையுமா? ஒரு புத்தியுள்ள ஒரு மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவுலியாக்கள் சென்ற பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும், நபிமார்கள் சென்ற பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு அவர்கள் மீது புகழ் மாலைகளை மாத்திரம் ஓதிவிட்டு அவர்கள் மீது கந்தூரிகளை விழாக்களை எடுத்துவிட்டு அவர்கள் சென்ற பாதையிலே நாங்கள் செல்கின்றோம் என்றால் இது ஒரு புத்தியுடையவனுடைய புத்திக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். இவ்வாறு செய்தல் அவர்கள் சென்ற பாதையிலே செல்வதாக ஆகுமா? அல்லது அவர்கள் என்ன கொள்கையிலே வாழ்ந்தார்களோ அந்த கொள்கையை நாங்கள் ஏற்று நம்பி அதன் வழி செல்லுதல் அவர்கள் வழி சென்றதாக ஆகுமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நேர்கள் சம்ஸ் டிவியின் ரோசா ரஹ்மத் அருளான ரமலான் நிகழ்ச்சியுடன் இருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே நாங்கள் ரமலான் சிந்தனை கேட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையினுடைய தொடர்ச்சியை எமது நிகழ்ச்சியில் நாளையும் நேர்கள் எதிர்பார்க்கலாம். புண்ணியம் சேர்க்கும் கண்ணிய மாதம் ரமலான் முழுவதும் சம்ஸ் டிவியில் ரோசா ரஹ்மத் அருளான ரமலான் மாலை 5 மணி முதல் காணத் தவறாதீர்கள். يا شهر خير جئتنا اليوم تؤنس بيتنا رمضان ضيفا مثوبة بعد اشتياق زرتنا. ரோசா ரஹ்மத் அருளான ரமலான். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் உங்களுக்காக தர இருக்கின்ற அம்சம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக நாங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த ரமலான் காலத்திலே அதிகம் ஸலவாத் சொல்ல வேண்டும். எனவே நேர்களுக்காக நாங்கள் அல் ஜாமியத்து ரப்பானியா அரபுக் கலாவிட மாணவர்கள் தருகின்ற ஸலவாத் மஜ்லிஸை அடுத்து தருகின்றோம். اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم. هذه البسم حمد صلى أرولنا رانا النبي محمد. اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم. الحمد لله ينريت وللعادم عبو محمد. اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم. صل صلوات سلام منيتا تويا ونبيك محمد. اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم. எல்லா நபிகளுக்கும்
இமாமா மேரையருள் செய்தினா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் சங்கை ரசூலுடன் சஹாபா சாதத்தையும் புகழ்வோம் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் அபூ பக்கர் உமர் உஸ்மான் அலி சஹாபாக்களை புகழ்வோம் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் நாமல் நபி அவர்கள் நம்பிராட்டி நாச்சியாரை புகழ்வோம் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் நபியின் மனைவியரை பணிந்து நாமங்களை உரைப்போம் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் மாதர் கரசியராம் ஹதீஜாவும் மங்கையராயிஷத்தாம் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் உம்மு ஹபீபாவும் உம்மு சல்மா உண்மை சஃபியாவாம் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் அஸ்மாவும் மைமுனத்தும் ஜுஹைராவும் அம்ரத்தும் ஹௌலத்துமாம் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் மானின் பிணையாய் நின்ற எங்கள் நபி மக்களையும் பணிவோம் முஹம்மத் ஃபாத்திமா நாயகியை பணிந்து ஹசன் ஹுசைனை புகழ்வோம் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் طيب طاهر مام إبراهيم قاسم بوتررا محمد اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم فاطمة أم كلثوم رقية شينب بوتريا محمد اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم مبتدئ
தரும் குத்துபு ஒளிமார் முஸ்லிம்களை துதிப்போம் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் அன்னல் நபி பேரில் ஸலவாத்தை அல்லாஹ் உரைத்தவர்கான் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் அல்லாஹ்வின் அமரர்கள் ஸலவாத்தை அழகாயுரைத்தவர்கான் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் அடியாரும் சொல்லுமென்ற ஸலவாத்தை அல்லாஹ்வின் கட்டளையாம் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் நாயனின் கட்டளை போல் ஸலவாத்தை நன்றியுடன் உரைப்போம் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் எண்ணி முடியாது ஸலவாத்தால் இடேற்றம் பெற்றவர்கள் முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் நபிகள் பெயர்தனை கேட்ட நண்பர்கள் நன்றாய் ஸலவாத்துரைப்பீர் முஹம்மத் اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم நேமமாய் சொல்லி வந்தாய் ஸலவாத்தை நெய்னாருதவியுண்டாம் முஹம்மத் اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم சங்கை ஸலவாத்தாம் எங்கள் நபி தாஹாவை போற்றி சொல்வோம் முஹம்மத் اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم ரஹ்மத் பெற்றிடலாம் ஸலவாத்தை நன்றாக சொல்லுமென்றார் முஹம்மத் اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم எந்தன் ஸலவாத்தை சொல்வோர்கள் என்னுரித்தாளர் என்றார் முஹம்மத் اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم சஞ்சலம் நீங்கிடுமாம் ஸலவாத்தை சத்த
சத்தமாய் சொன்னவர்காம் முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். நேர்கள் சம்ஸ் டிவியின் ரோசா ரஹ்மத் அருளான் ரமலான் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டம். நாம் உங்களோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த ரமலானிலே நோன்பு நோட்பது மாத்திரமல்லாது அதிகமான தான தர்மங்களையும் செய்து நாம் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற சகோதரர்களாக மோமீன்களாக மிளிர்வோமாக என்று இறைவனை பிரார்த்தித்து இன்ஷா அல்லாஹ் நாளையும் ரோசா ரஹ்மத் அருளான் ரமலான் நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரோசா ரஹ்மத் அருளான ரமலான்.